ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் விடியலில் அவர் சத்தத்திற்கு உங்களை அன்போர் கூட வரவேற்கிறேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் நமக்காக யாராவது நிற்பாங்களா? நமக்காக யாராவது இந்த காரியத்தை செய்து கொடுப்பாங்களா? நமக்காக இந்த காரியங்களை யாராவது முடித்து தருவாங்களா? எனக்காக பேசுறதுக்கு யாருமே இல்லையே, எனக்காக என் காரியத்தை ஜெயமெடுத்து தருவதற்கு யாருமே இல்லையே, நான் தனித்தவனாய் விடப்பட்டு இருக்கிறேனே என்று சொல்லி சோர்ந்து போய் நீங்கள் காணப்படலாம். என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடம் நான் அவர்களோடு இருந்து யுத்தம் பண்ணி அநேக ஜாதிகளுக்கு விரோதமாய் என்னுடைய கரம் அவர்களை விடுவித்து கானான் தேசத்துக்குள்ளாய் கொண்டு போய் சேர்த்தது போலவே நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் மிக தெளிவாக உங்களோடு கூட பேசுகிறார். யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது நீங்கள் என்ன இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சும்மா இருக்கணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவ சமூகத்தில் காத்திருந்து அவர் எனக்காக செய்கிறதை பார்க்கிற, அதை பார்த்து சந்தோஷிப்பிக்கிற, அதை எண்ணி நன்றி சொல்கிற இருதயத்தை தான் நீங்களும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கணுங்க. அதை விட்டு போட்டு இன்னும் செய்யலையே அது செய்யலைன்னு சொல்லி நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் யுத்தம் பண்ணுகிறவர். ஒரு நாளும் உங்களை சும்மா விடவே மாட்டார். God bless you. ஆமென். ஆமென்.